இறை செய்தியை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அது தவறு. நபி தோழர்களையும் பின்பற்றணும், இமாம்களையும் பின்பற்றணும். அதற்கு பாருங்க, இதோ இவ்வளவு குர்ஆன் வசனம் இருக்குது, இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, அப்படி ஆதாரங்களை காட்டணும்ல. ஆனா சலஃபியா என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த கொள்கையுடையவர்கள் ஆதாரங்களை காட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா, நபி தோழர்களை இவர்கள் திட்டுகிறார்கள், இதத்தான் அவங்க சொல்லுவாங்க. எந்த இடங்களில் எல்லாம் ஆதாரம் இல்லையோ அந்த வழிகேடர்கள் அனைவருமே கையில் எடுத்த பிரச்சாரம் என்பது பொய் பிரச்சாரமாகத்தான் இருந்திருக்கிறது. தர்காவிற்கு போக கூடாது என்பதை நாம் பிரச்சாரம் செய்தோம். இதை சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மறுக்கணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. அவுலியாக்களை திட்டுறாங்க அப்படின்னாங்க. இறை நேசர்களை திட்டியது கிடையாது. இறை நேசர்களின் பெயரால் இவர்கள் சொல்லுகின்ற கொள்கையை எதிர்க்கிற பொழுது இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை வைத்தார்கள். அதே போல மதுஹபுகள் மார்க்கம் கிடையாது, வஹி மட்டும் தான் இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்படி பொய் பிரச்சாரமாக மாற்றினாங்கன்னா பார்த்தீர்களா, இமாம்களை திட்டுகிறார்கள் என்று மாற்றினார்கள். மௌலிது ஓதக்கூடாது, மௌலிது இஸ்லாத்தில் இல்லை, அதில் இணை வைப்பு வார்த்தைகள் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது பார்த்தீர்களா, நபிகள் நாயகத்தை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள். ஆதாரம் தங்களிடத்தில் இல்லை என்றவுடன் வஹீயின் அடிப்படையிலே நிற்கின்ற இந்த கொள்கையை எதிர்க்க எப்போதெல்லாம் பொய் பிரச்சாரங்களை வழிகேட்டில் இருப்பவர்கள் கையில் எடுத்தார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஆதாரங்களின் மூலம் முறியடிக்கப்பட்டது. அதே போல இந்த பொய் பிரச்சாரம் இருக்குல்ல, நபி தோழர்களை நாம திட்டுகிறோம் என்பது இதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையால் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது நேர்வழி எது வழிகேடு என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று ஏராளமான கொள்கைகள் நம் கண்முன்னே முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு பிரிவினர்களாக ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கொள்கையை முன்வைக்கக்கூடியவர்களாகவும், ஒவ்வொரு சாராரும் தாங்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் சத்திய கருத்து என்றும் பல்வேறு கொள்கைகளை மக்கள் மன்றத்திலே முன்வைக்கிறார்கள். இப்படி முன்வைக்கப்படுகிற இந்த கொள்கைகளில் எது சத்தியமானது, எது நேர்வழி, எது வழிகேடு என்பதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், வழிகேடுகளை நாம் அடையாளம் கொண்டு அதிலிருந்து விலகி நிற்பதற்காகவும் தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்தில் பல கொள்கைகளுக்கு பல வழிகளுக்கு இடமே இல்லாத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான். ஒவ்வொருவரும் இன்றைக்கு பல கொள்கைகளை முன்வைத்தாலும் ஒவ்வொரு கொள்கையும் நேர்முரணானதாக இருந்தாலும் அனைவரும் தாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்று மக்கள் முன்னிலையிலே தங்களுடைய கொள்கையை அவர்கள் பிரகடனம் செய்தாலும் கூட இஸ்லாத்தில் இப்படி பல வழிகளும் சரியான கொள்கையாக இருப்பதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழிதான். பல வழிகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இடம் கிடையாது. ஒரே ஒரு வழிதான் சத்தியமான நேர்வழி என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் பல வழிகளை பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹ்வுடைய ஒரு நேர்வழியை விட்டும் கூட
உங்களை பிரித்துவிடும், வழிகேட்டிற்கு அழைத்து சென்று விடும். ஒரு வழிதான் நேர்வழி. இறைவனுடைய மார்க்கம் என்பது ஒரே ஒரு வழி பாதை தான். அந்த ஒரு பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுவும் சரி, இதுவும் சரி, எல்லாமே சரிதான் என்று பல வழிகளை நீங்கள் பின்பற்ற கூடாது. பல வழிகளும் சரிதான் என்று நீங்கள் சரி கண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு சாராரும் முரண்பட்ட கொள்கைகளை முன்வைக்கிற பொழுது, நேர் எதிர் திசையிலான கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது, எல்லாமே சரிதான், எல்லாமே கரெக்ட் தான் என்று நீங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வழியில் நின்றவர்களாக இருக்க முடியாது. உங்களை அந்த பல வழி பாதை வழிகேட்டிற்கு அழைத்து சென்று விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப பல பேர் பல கொள்கைகளை சொன்னாலும், முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்தாலும், எல்லாமே நேர்வழி என்ற அந்தஸ்திற்கு வந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. பல வழிகள் இருந்தால் அதில் ஒன்று மட்டும்தான் இஸ்லாம் காட்டுகிற நேர்வழியாக இருக்க முடியும். எல்லாமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை வழிக்குள்ளே நேர்வழிக்குள்ளே வராது. ஒரு வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, வகுல்லுன் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துத்தான் சரியானது என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கருத்துக்களை, ஒவ்வொரு கொள்கைகளை முன்வைக்கிறார்கள். பல வழிகளை மக்கள் மன்றத்திலே காட்டுகிறார்கள். அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது எல்லோரும் தங்களுடைய கருத்துத்தான் சரியானது, நாங்கள் சொல்வதுதான் நேர்வழி, நாங்கள் சொல்வதுதான் சத்திய கொள்கை, நாங்கள் சொல்வதுதான் நபி வழி என்று எல்லோரும் ஒவ்வொரு சாராருமே ஒவ்வொரு பிரிவினருமே தங்களுடையதுதான் நேர்வழி என்று அவர்கள் பெருமிதம் கொண்டு கொள்கிறார்கள். இதையும் இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய தமிழ் பேசக்கூடிய இந்த சமூகத்திலே எத்தனை விதமான கருத்துக்கள், எத்தனை விதமான கொள்கை கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது. தர்காவிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு சாரார், தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோம். மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சாரார், மதுஹபுகள் மார்க்கமாகாது என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோம். மௌலிதுகள் ஓதுவது பரக்கத்தை பெற்றுத்தரும் என்று ஒரு சாரார், மௌலிதுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சாரார், நபி தோழர்களுக்கு மார்க்கத்தில் அவர்கள் சொல்வது மார்க்க அந்தஸ்தை பெறாது என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கருத்துக்களை, ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார்கள். எல்லாமே நேர் எதிர் திசையாக இருக்கிறது, முரண்பட்டவைகளாக இருக்கிறது. எல்லாமே இஸ்லாத்தின் அடிப்படையிலே வருமா என்று கேட்டால் நிச்சயம் வராது. அவரவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் சொல்வதுதான் நேர்வழி, நாங்கள் சொல்வதுதான் சத்திய மார்க்கம் என்று அவரவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் அனைத்தும் நேர்வழிக்குள்ளே அடங்குமா என்று கேட்டால் நிச்சயம் அடங்காது. அல்லாஹ்வுடைய ஒரு வழி மட்டும்தான் சத்திய பாதை என்பதை இறைவன் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பல்வேறு கொள்கை பிரிவுகள் நமக்கு முன்னால இருக்குது, பல்வேறு அமைப்புகளின் பெயரால் இருக்கிறது. அந்த அமைப்புகளின் பெயரில் சத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் அதை மட்டும் வைத்து இது சத்திய கொள்கை என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இப்ப நாம தௌஹீது ஜமாத்துன்னு வைத்திருக்கிறோம். தௌஹீதுனா ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற கூட்டமைப்பு. இதுதான் நம்முடைய ஜமாத்தினுடைய பெயர். இந்த பெயர் வைத்திருக்கிற காரணத்தினாலதான் நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுன்னத்து வல் ஜமாத்துன்னு இருக்கிறாங்க, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு தர்காவில் போய் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனா பெயர் எப்படி இருக்குது? நபி வழியை பின்பற்றுகிற கூட்டமைப்புன்னு இருக்குது. பெயர் நல்லா தானே இருக்குது. ஹதீஸை நபி வழியை பின்பற்றுகிற கூட்டமைப்புன்னு வச்சிருக்கிறாங்க. பெயர் நன்றாக இருக்கிறது என்பதனால் அது நேர்வழிக்குள்ளே வந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயம் வராது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற கூட்டமைப்பு என்று சிலர் இருக்கிறார்கள். அந்த பெயரை அவர்கள் வைத்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் நேர்வழியிலே பயணிக்கிறார்கள் என்று அர்த்தமாகி விடுமா? நிச்சயமாகாது. சிலர் தங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக, குறிப்பாக இது போன்ற அதிராம்பட்டினம் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று. மற்றதையெல்லாம் கூட பெயராவது நல்ல இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த பெயராக இருந்தது. அவர்களுடைய கொள்கைகளுக்கு அடுத்து போர் வருவோம். பெயரளவில் பார்த்தா சுன்னத்தை பின்பற்றுகிற அமைப்பு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற அமைப்பு என்று பெயராவது நல்ல அடிப்படையிலே இருந்தது, நல்ல கருத்தை தரக்கூடியதாக இருந்தது. சிலர் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த பெயரிலாவது நேர்வழி இருக்கிறதா என்று கேட்டால் அது கூட கிடையாது. ஏன்? ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் குர்ஆன் ஹதீஸை தான் சார்ந்திருக்க வேண்டுமே தவிர முன்னோர்களை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பதே இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறான ஒரு பெயர். சலஃபியாங்கிறாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சலஃப்னா முன்னோர்கள்னு அர்த்தம். அந்த முன்னோர்களை நாங்கள் சார்ந்து விட்டோம், முன்னோர்களை வழியிலே நாங்கள் செல்லுகிறோம் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். அப்போ மற்றதையாவது பெயரில் நல்ல கருத்து இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா இந்த கொள்கை இருக்கிறதே, இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, தங்களை சலஃபியாக்கள் என்று அலைமுகம் செய்கிறார்கள். சரி, அந்த பெயராவது இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த பெயராக இருக்கிறதா என்று கேட்டால் பெயர் கூட இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த பெயர் கிடையாது. பெயரிலேயே வழிகட்ட கருத்தை, இஸ்லாத்திற்கு நேர் முரணான கருத்தை சுமந்திருக்கக்கூடியவர்களாக இந்த வகையராக்கள் இருக்கிறார்கள். அப்போ பெயரை வைத்து சத்தியம் அசத்தியம் என்பது முடிவு செய்யப்படுமா என்று கேட்டால் அவர்கள் என்ன கொள்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நாம் இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பல ஆண்டு காலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற இஸ்லாத்தின் இந்த அடிப்படை கலிமாவினையும் இறைவன் சொல்லுகின்ற விதத்திலே மக்களுக்கு புரிய வைக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த கலிமாவுக்கு அவரவர்களுடைய கொள்கைக்கு தகுந்தவாறு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் இந்த அடிப்படை கலிமாவுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறானோ அந்த விளக்கத்தை பல ஆண்டு காலமாக நாம் எடுத்து சொல்லுகிறோம். அதுல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒன்று என்ன? வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இதுதான் நேர்வழிக்கான அடையாளமாக இஸ்லாம் சொல்லி தருவது. என்னன்னா வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நேர்வழிக்கான அடையாளம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு என்ன செய்தி அருளப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்க பின்பற்றுவதாக இருந்தால், ஒன்றை மார்க்கம் என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், மார்க்க விஷயத்தை தீர்மானிப்பதாக இருந்தால் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் இருக்கணும். அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி அருளப்பட்டது? குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸ். இதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறைவன் குர்ஆனை நமக்கு தந்தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாருடைய சொல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை, நபிகள் நாயகத்தினுடைய அங்கீகாரத்தை, அதைத்தான் நம்ம ஹதீஸ்னு சொல்லுகிறோம்.
குர்ஆனையும் ஹதீஸையும் தான் இறை செய்தியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப மார்க்கம் என்று நாம பின்பற்றுவதாக இருந்தால் குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? ஒரு கருத்து மார்க்க கருத்து என்று முன்வைக்கப்படுவதாக இருந்தால் இது குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இதோட மட்டும் இறைவன் விடல, அடுத்து இறைவன் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்? ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அப்ப இந்த மார்க்கத்திற்கு பொறுப்பாளன், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்றால் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஒன்று நன்மை என்றால் அதை யார் தீர்மானிக்க வேண்டும்? அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் என்று ஒன்றை தீர்மானிப்பதாக இருந்தால் யார் தீர்மானிக்க வேண்டும்? அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டும். மார்க்கத்தில் உள்ள கருத்தாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் இதனுடைய பொறுப்பாளனான அல்லாஹ் சொல்வதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ் மட்டும்தானே பொறுப்பாளன், அல்லாஹ் மட்டும்தானே சொந்தக்காரன், இஸ்லாத்தினுடைய உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தானே. அப்படின்னா நீங்க அவனை மட்டும்தான் பின்பற்றணும். அப்படி இல்லாம நீங்கள் மற்றவர்களை பின்பற்றினீர்கள் என்றால், மற்றவர்களுடைய கருத்துக்களை மார்க்கத்தின் கருத்தின் அந்தஸ்துக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால், மற்றவர்களுடைய சொல்லை மார்க்கத்தினுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அது நீங்க அல்லாஹுடைய மார்க்கம் ஏற்றும் அதிகாரத்தை அந்த மனிதர்களுக்கு வழங்கியதாக அர்த்தம். அல்லாஹ் தான் பொறுப்பாளன்னா மார்க்கத்திலே சட்டம் சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும்தான். அந்த அதிகாரத்தை நீங்க மற்றவர்களுடைய கருத்தெல்லாம் மார்க்கம், நபித்தோழர்களுடைய கருத்து மார்க்கம், இமாம்களுடைய கருத்துக்கள் மார்க்கம் என்று நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், மார்க்கம் ஏற்றும் அதிகாரம்னு அல்லாஹ் தன்னுடைய அதிகாரமாக ஒன்று வச்சிருக்கிறானே, அந்த அதிகாரத்தை இந்த மனிதர்களுக்கு நீங்கள் வழங்குகிறீர்கள், இந்த மனிதர்களுக்கும் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். அதனால் அவ்வாறு பின்பற்றாதீர்கள், அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று இறைவன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நேர்வழி என்றால் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? குர்ஆனில் இருந்தால் நேர்வழி, ஹதீஸ்களில் இருந்தால் நேர்வழி. இந்த இரண்டு வழியில் மட்டும் பயணிப்பது, குர்ஆன் ஹதீஸ் என்ற வழியில் மட்டும் நிற்பது, இறை செய்தியை மட்டும் ஆதாரமாக கொள்வது, அதுதான் நேர்வழியை தவிர அதை தாண்டி இன்னொரு செய்தியும் ஆதாரம் என்று சென்றால், நபி தோழர்களும் ஆதாரம் என்று சொன்னால், இமாம்களும் ஆதாரம் என்று சொன்னால் அது நேர்வழி கிடையாது, அது சரியான கொள்கை கிடையாது. வஹியை மட்டும் பின்பற்றுவதுதான் சரியான கொள்கை. இந்த அடிப்படையை தான் நேர்வழிக்கான அஸ்திவாரமாக இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இதுதான் அடிப்படை கொள்கை என்பதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆதம் நபி அவர்களை இறைவன் உலகத்துக்கு அனுப்புறான். ஆதம் நபி எவ்வளவு புத்திசாலி! வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமிற்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெயர்களும், எல்லா விதமான பெயர்களுடைய ஞானமும் ஆதம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பார், எவ்வளவு பெரிய புத்தி கூர்மை உள்ளவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆதம் நபியை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறான். உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? உங்களுக்கு தான் அறிவு இருக்குதே, ஞானம் இருக்கிறதே, சிந்தனை இருக்கிறதே, புத்தி கூர்மை உள்ளவராக, அறிவு ஜீவியாக, புத்திசாலியாக இருக்கிறீங்களே, அந்த அறிவை வைத்து நீங்க எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை.
இறைவன் என்ன சொல்லி அனுப்புறான்னா, ஃபைம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், நேர்வழி என்பது என்னிடமிருந்து தான் வரும். நேர்வழி யார்கிட்ட வரும்? என்னிடமிருந்து தான் வரும். நீங்க உங்களுடைய அறிவின்படி தீர்மானிக்க கூடாது. நீங்க புத்திசாலிங்கிறதுனால, அறிவு இருக்கிறதுங்கிறதுனால உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் நேர்வழியை தீர்மானிக்க முடியாது. நேர்வழி என்பது என்னிடமிருந்து தான் வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள். அப்ப அவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருந்த ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய நேர்வழியை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் நேர்வழியை தீர்மானிப்பதாக இருந்தா என்னிடமிருந்து வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை ஆதம் நபிக்கான கட்டளையாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று இறைவன் பேசுகிறானே, அவ்வளவு பெரிய இறை நெருக்கத்திற்குரியவர், இறை நேசராக இருந்தவர், இறைவனால் புகழப்பட்டவர். அந்த இப்ராஹிம் நபி பள்ளிவாசலை கட்டுறாங்க, காபத்துல்லாவை கட்டுறாங்க. காபத்துல்லாவை கட்டிவிட்டு, ஒரு நபி தானே, இறை நேசர் தானே, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் தானே, அவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்கவர் தானே, மார்க்கத்தில் முக்கிய ஒரு பெரும் அந்தஸ்திற்குரிய, ஒரு கண்ணியத்திற்குரிய, புகழுக்குரியவர் தானே. இந்த அந்தஸ்தெல்லாம் இருக்கிறதுனால நானே என் வணக்க வழிபாட்டுகளை எல்லாம் செஞ்சுக்கிறேன், இந்த மார்க்கத்தில் எப்படி அல்லாஹ்வை வணங்கணும்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். இப்படி அவர் செய்யல. காபாவை கட்டிட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். அரினா மனாசிக்கனா, ரப்பே எங்கள் இறைவா, கட்டி முடிச்சிட்டேன், நீ சொன்ன, நான் கட்டி முடிச்சிட்டேன், இவ எப்படி வணங்குறது நீ சொல்லித்தா. நானாக எதை வழங்க முடியாது. நான் நபிங்கிறதுனால, உன்னுடைய உற்ற தோழன் என்பதனால, உன்னால் புகழப்பட்டவன் என்பதனால நானாக இந்த மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது. எப்படி உன்னை வணங்க வேண்டும் என்று இறைவா நீ எனக்கு கற்றுத்தாய் என்று ஒரு நபி இறை செய்தியின் அடிப்படையில் தான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்ப மார்க்கத்தில் எவ்வளவு அந்தஸ்திற்குரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் அல்லாமாக்களாக அறிஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய கருத்தாக ஒரு கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மார்க்கத்தில் உள்ள விஷயமாக நாம் பின்பற்றுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த அடிப்படைகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தருது. இதைத்தான் நாம் பல ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்கிறோம். இப்ப நாம பிரச்சாரம் செய்ததற்கு எத்தனை ஆதாரங்களை முன்வைத்தோம்? எல்லாமே குர்ஆன் வசனம் தானே. காட்டப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை முன்வைக்கப்பட்டால் அதனுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அப்ப இதை மறுப்பதாக இருந்தால், நாம சொல்லக்கூடிய இந்த கருத்தை, குர்ஆனுடைய கருத்தை வழிகேடு என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஆதாரத்தின் அடிப்படையில் மறுக்கணும்ல. ஆதாரங்களை சொல்லி நீங்கள் சொல்லக்கூடியது தவறு, வஹியை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, இறை செய்தியை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அது தவறு. மனிதர்களையும் பின்பற்றணும், நபித்தோழர்களையும் பின்பற்றணும், இமாம்களையும் பின்பற்றணும். அதற்கு பாருங்க, இதோ இவ்வளவு குர்ஆன் வசனம் இருக்குது, இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, அப்படி ஆதாரங்களை காட்டணும்ல. ஆனா இந்த சலஃபியா என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த கொள்கையுடையவர்கள் ஆதாரங்களை காட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா, நபி தோழர்களை இவர்கள் திட்டுகிறார்கள். இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? நபி தோழர்களை இவர்கள் திட்டுகிறார்கள். இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை நாம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த இடங்களில் எல்லாம் ஆதாரம் இல்லையோ அந்த வழிகேடர்கள் அனைவருமே கையில் எடுத்த பிரச்சாரம் என்பது பொய் பிரச்சாரமாகத்தான் இருந்திருக்கிறது. பல கட்டங்களிலே பல கொள்கையுடையவர்களை நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களிடத்தில் ஆதாரம் இல்லை என்றவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? பார்த்தீங்களா, திட்டுறாங்க. தர்காவிற்கு போகக்கூடாது என்பதை நாம் பிரச்சாரம் செய்தோம். தர்காவில் வணங்கக்கூடாது, அங்கே அடங்கி இருக்கக்கூடியவர்களிடத்தில் உதவி தேடக்கூடாது, கையேந்த கூடாது, அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு எதிரானது. இதை சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மறுக்கணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யாம என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? இறை நேசர்களை அவுலியாக்களை திட்டுறாங்க அப்படின்னாங்க. நாம் அவுலியாக்களை ஒருபோதும் திட்டியது கிடையாது, இறை நேசர்களை திட்டியது கிடையாது. இறை நேசர்களின் பெயரால் இவர்கள் சொல்லுகின்ற கொள்கையை எதிர்க்கிற பொழுது இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை வைத்தார்கள். அதே போல மதுஹபுகள் மார்க்கம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, 4 மதுஹபுகளை ஏதாவது ஒரு மதுஹபுல இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. மதுஹபுகள் மார்க்கம் கிடையாது, வஹி மட்டும்தான் இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது பார்த்தீர்களா, இமாம்களை திட்டுகிறார்கள். பின்பற்ற கூடாது என்று சொன்னதை எப்படி பொய் பிரச்சாரமாக மாற்றினாங்கன்னா பார்த்தீர்களா, இமாம்களை திட்டுகிறார்கள் என்று மாற்றினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மௌலிது ஓதக்கூடாது, மௌலிது இஸ்லாத்தில் இல்லை, அதில் இணை வைப்பு வார்த்தைகள் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது பார்த்தீர்களா, நபிகள் நாயகத்தை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள். இப்படியெல்லாம் எந்த நேரங்களில் எல்லாம் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டதோ, ஆதாரம் தங்களிடத்தில் இல்லை என்றவுடன் ஆதாரபூர்வமான இந்த கொள்கையை, வஹீயின் அடிப்படையில் நிற்கின்ற இந்த கொள்கையை எதிர்க்க குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் போகும் பொழுது எப்போதெல்லாம் பொய் பிரச்சாரங்களை வழிகேட்டில் இருப்பவர்கள் கையில் எடுத்தார்களோ அப்போதெல்லாம் அந்த பொய் பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஆதாரங்களின் மூலம் முறியடிக்கப்பட்டது. அதே போல இந்த பொய் பிரச்சாரம் இருக்குல்ல, நபி தோழர்களை நாம் திட்டுகிறோம் என்பது, இதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையால் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி? நாம முதல்ல நபி தோழர்களை திட்டுகிறோமா? நபி தோழர்களை மதிப்பவர்கள் நம்மை போன்று இங்கே யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? நபி தோழர்கள் அவர்கள் நபிகளாரோடு வாழுகிற பொழுது எந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்களோ, மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை துறந்தார்களோ, அப்படிப்பட்ட அவர்களுடைய தியாகத்தின் நோக்கத்தை அடைந்து அவர்களுடைய தியாகத்தின் விளைவால் அமைந்த குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற கொள்கையை பின்பற்றுபவர்கள் நம்மை தவிர இங்க யாரும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபி தோழர்களை நபியினுடைய அந்தஸ்துக்கு போய் வைக்கிறாங்க. இத நபி தோழர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா இதை ஏத்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. நபி தோழர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா அவர்களை நபியுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியுமா? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாருடா நீங்க பைத்தியக்காரனுங்க? நாங்களே நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம், எங்களை போய் நபியுடைய இடத்துக்கு வைக்கிற நீங்கள யாரடா என்று இவர்களுக்கு எதிராக வந்து நிற்பார்கள். அப்படி ஒரு கொள்கையை தான் இந்த சலஃபிங்கிற பேர்ல பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி தோழர்களை எப்படி நபியுடைய அந்தஸ்துக்கு போய் வைக்கிறாங்க? இப்போ வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னு மார்க்க நமக்கு தெளிவாக வழிகாட்டுது. அதற்கான வசனங்களை நாம சொன்னோம். இப்போ வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னா வஹி யாருக்கு அருளப்பட்டது? ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. இந்த சமுதாயத்தில் வஹி வந்த, இறை செய்தி வந்த ஒரே மனிதர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களை தவிர்த்து வேறு எந்த மனிதருக்காவது இறை செய்தி வந்ததா? யாருக்கும் வரல. அப்ப வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் எந்த மனிதரை மட்டும்தான் நம்ம பின்பற்ற முடியும்?
ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்ற முடியும். அப்ப நபி தோழர்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் இவங்க எங்க தான் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு அர்த்தம், நபியினுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். இதை நபி தோழர்கள் இருந்தால் கூட அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத, அவர்களுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றி கொண்டு அவர்களை கொச்சைப்படுத்துபவர்கள் இந்த சலஃபியா என்ற கொள்கையை சார்ந்தவர்கள் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்கம்தான், நபி தோழர்களுடைய கருத்துக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஏன் நபி தோழர்களை பின்பற்றணும்னு சொல்றோம்னா, நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக குர்ஆன் ஹதீஸை விளங்கி விடுவோம். குர்ஆன் ஹதீஸை நாம் விளங்குவதாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளங்கி விடுவோம். அதனால நபி தோழர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்களோ அது போல நாம விளங்கணும். இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய பிரதான காரணம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா விளங்கினா முரண்பாடு வரும், ஆளுக்கு ஒண்ணு மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதனால நபி தோழர்கள் எதை கொள்கை என்று சொன்னார்களோ, நபி தோழர்கள் எந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அந்த கருத்துக்களை நாம் பின்பற்றினால் முரண்பாடு வராது. இது இந்த சலஃபி கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம். முதல்ல இது சரியா என்பதை நாம குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இரண்டாவது பார்ப்போம். முதல்ல இப்படி சொல்றாங்கல்ல, நமக்கு மத்தியில முரண்பாடு இருக்க கூடாதுன்னா நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கக்கூடாது? முரண்பாடு இருக்கக்கூடாது. ஆனா எந்த நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும்னு சொல்றாங்களோ அவர்கள் அந்த சலஃபியா கொள்கையை சார்ந்தவர்களிடத்துல அடிப்படை கொள்கையிலே அவ்வளவு முரண்பாடு. சிலர் நபி தோழர்களுடைய கருத்துக்களை, ஒவ்வொரு ஆளுடைய கருத்துக்களையும் பின்பற்ற வேண்டும்னு ஒரு கூட்டம். இன்னொரு சாரார், நாங்க அப்படிலாம் சொல்லல, ஒவ்வொரு நபித்தோழருடைய கருத்தையும் பின்பற்ற வேண்டும்னு சொல்லல, எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து முடிவெடுத்தா அதை பின்பற்றணும்னு சொல்றோம். இப்படி ஒரு கூட்டம். எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு உன்னை காட்டுப்பான்னு கேட்டா அதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம்னு ஓடுகிற கூட்டம் ஒரு கூட்டம். சரி, இதோடு மட்டும்தானா? சலஃபியான்னு சொல்லக்கூடியவர்களையே நபித்தோழர்களோடு நாம் நின்றுடக்கூடாது, நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்களை பின்பற்ற வேண்டும், தபா தாபீன்களை பின்பற்ற வேண்டும் என்று இப்படி முதல் 3 தலைமுறையினரையும் பின்பற்ற வேண்டும்னு இன்னொரு கூட்டம். சரி, அதோடு நிற்கிறாங்களா? இல்ல. எந்த காலத்தில் வாழ்ந்த நல்லறிஞர்களையும் இமாம்களையும் நாம சார்ந்துதான் இருக்க வேண்டும். இமாம் ஷாஃபி இருக்கிறார்னா அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இமாம் இப்னு ஹஜர் இருக்கிறார்னா அவருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காலத்தில் வாழ்ந்த இமாமாக இருந்தாலும் அவர்களை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டும் என்று இப்படி ஒரு கூட்டம். முரண்பாடு இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கொள்கையை பின்பற்றுகிறோம்னு சொன்னவங்க, அவர்கள்ட்ட முரண்பாடு இல்லாம இருக்குதா? அடிப்படை கொள்கையிலே முரண்பாடு. நபி தோழர்களை மட்டும் பின்பற்றுங்கன்னு ஒரு கூட்டம், இல்ல முதல் 3 தலைமுறையினரை பின்பற்றணும்னு ஒரு கூட்டம், இல்ல இமாம்களையும் பின்பற்றணும்னு ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் முரண்பாட்டை களைவதற்காகத்தான் நபி தோழர்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாங்களே, அந்த காரணம் சரியான காரணம் இல்லை என்பது இதிலிருந்தே தெரியுதா இல்லையா? சரி, குர்ஆன் இப்படி நமக்கு எங்கேயாவது கட்டளை இடுதா? உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்றால், கருத்து வேறுபாட்டை நீங்கள் களைய வேண்டும் என்றால் நபி தோழர்களை பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் எங்காவது இருக்குதா? குர்ஆன் தானே நமக்கு வழிகாட்டி. குர்ஆனை தாண்டி மார்க்கம் இருக்குதாங்க? எங்கேயும் கிடையாது. குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி. முரண்பாட்டை களைவதற்கு நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த கட்டளை எங்க இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கணும். அப்படி ஒரு கட்டளை குர்ஆன்ல இருக்குதா? எங்கேயுமே இல்லை. குர்ஆன்ல என்ன கட்டளை இருக்குது? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால், உங்களுக்கு மத்தியில் ஒரு மார்க்க விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்தால் அந்த கருத்து வேறுபாட்டை நீங்கள் எப்படி களைய வேண்டும் என்றால்
முரண்பாடு இல்லாமல் நீங்கள் எப்படி ஒன்றிணைய வேண்டும் என்றால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த கருத்து வேறுபாட்டிற்கு தீர்வை அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் தேடுங்கள்னா என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல தேடுங்கன்னு அர்த்தம். முரண்பாடு வந்துச்சுன்னா அந்த முரண்பாட்டை எப்படி களைய வேண்டும்? குர்ஆன் ஹதீஸின் மூலமாகத்தான் களைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுதே தவிர நபி தோழர்களிடம் முரண்பாட்டை களைவதற்கான வழியை தேடுங்கள் என்று எந்த இடத்திலேயும் மார்க்கம் சொல்லவில்லை. அப்போ குர்ஆன் சொல்வதுதான் கருத்து வேறுபாட்டை களைவதற்கான வழியே தவிர ஹதீஸின் அடிப்படையிலே வஹீயின் அடிப்படையிலே இருப்பதுதான் முரண்பாட்டை களைவதற்கான வழியே தவிர அதை தாண்டி இறைவன் காட்டுகிற நேர்வழியை தாண்டி மூன்றாவது ஒரு அடிப்படைக்கு சென்றால் நபி தோழர்கள், இமாம்கள், மதுஹபுகள் என்று சொன்னால் அங்கே முரண்பாடுகள் தான் மிஞ்சுமே தவிர நேர்வழியை அடைந்து கொள்ளவே முடியாது என்பதற்கு இந்த சலஃபி கொள்கை என்று சொல்றாங்களே இவர்களே மிகப்பெரிய சான்று. அடுத்து என்ன? இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் என்னன்னா, நாங்க ஏன் தெரியுமா நபி தோழர்களை பின்பற்றுகிறோம்? குர்ஆன் ஹதீஸை நம்மளால எல்லாம் புரிய முடியாது. நபி தோழர்களுடைய விளக்கம் இல்லாம குர்ஆன் ஹதீஸை விளங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அபத்தமான கருத்து தெரியுமா இது? கேட்பதற்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இந்த கருத்து இஸ்லாத்தின் அடிப்படையே ஆட்டம் காண செய்கிற கருத்து. ஏன்? குர்ஆன் ஹதீஸே நபி தோழர்களுடைய கருத்து இல்லாம விளங்க முடியாதுன்னா அல்லாஹ்வுடைய விளக்கும் தன்மையையே விளக்கும் ஆற்றலையே இவர்கள் குறை காணுகிறார்கள் என்று பொருள். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர், அல்லாஹ்வை போல தெளிவாக உங்களுக்கு யாராலும் விளக்க முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான். குர்ஆனை நீங்கள் விளங்குவதற்காக நான் எளிமைப்படுத்தி இருக்கிறேன், அல்லாஹ்வை போல உங்களுக்கு யாராலும் விளக்க முடியாது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப குர்ஆனை, மார்க்கத்தை அல்லாஹ் விளக்குவதுதான் சரியான விளக்கம். அவன் அந்த விளக்கத்தை அவன் மட்டும் புரியணுங்கிறதுக்காக அவன் தந்திருக்கிறான். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லா மக்களும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருப்பதாக சொல்லுகிறான். அப்படி தந்த இறைவன் புரியாத மாதிரி தருவானா? அப்படி தந்த இறைவன் யாருக்கு விளங்காத மாதிரி தருவானா? என்ன மாதிரி யாராலும் விளக்க முடியாதுங்கிறானே. அப்படி இறைவன் சொல்லும் பொழுது இன்னும் அல்லாஹ் எப்படியெல்லாம் இதை விளங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் தெரியுமா? நான் இந்த குர்ஆனை தந்திருக்கிறேன், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே உங்களுக்கு இன்னொரு வகை செய்தியையும் தரேன், ஹதீஸ். அது எதுக்குன்னா மக்களுக்கு அருளப்பட்டிருக்கல இந்த குர்ஆன், இதை நீங்க மக்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. அப்ப அல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடு பண்றான் பாருங்க. குர்ஆனையே மக்களுக்கு விளங்கும் விதத்தில் அருளி இருக்கிறான். நீங்கள் எல்லாரும் இந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த குர்ஆனை நீங்கள் விளங்குவதற்கு நபிகளாருடைய வாழ்க்கையை, ஹதீஸை நான் ஆக்கியிருக்கிறேன்கிறான். இவ்வளவு விளக்கத்தை அல்லாஹ் நீங்க சிந்திப்பதற்காக தந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, என்ன மாதிரி யாராலும் விளக்க முடியாது என்று சொல்லும் பொழுது எனக்கு விளங்கல, நபி தோழர்கள் சொன்னாதான் விளங்கும்னு சொல்றாங்கன்னா யாருடைய விளக்கத்தை குறை காணுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய விளக்கத்தை குறை காண்றாங்க. ஏ, அல்லாஹ் சொன்னானா எனக்கு புரியாதுங்க, நபி தோழர் சொன்னாதான் புரியும், நபி தோழருடைய கருத்து இருந்தாதான் எனக்கு விளங்குங்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய அபத்தமான இஸ்லாத்தின் அடிப்படையை ஆட்டம் காண செய்கிற கொள்கை. இதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை நாம சொல்ற காரணத்தினால நபி தோழர்களை திட்டுகிறோம்ங்கிறாங்க. இங்க எங்கேயாவது நபி தோழர்களை திட்டுனோமா? நம்முடைய உரையை துவங்கும் பொழுது கூட நபி தோழர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவட்டும் என்ற பிரார்த்தனையோடு தான் துவங்குகிறோம். இந்த ஜமாத்தின் சார்பாக எந்த மூல முடக்கிலேயும் ஆற்றப்படுகிற உரைகளில் நபி தோழர்களைத்தான் ஒரு முன்மாதிரியாக, அவர்களைப் போல தர்மம் செய்யுங்கள், அவர்களைப் போல தியாகம் செய்யுங்கள் என்று பிரச்சாரம் செய்கிறோமே தவிர நபி தோழர்களை எங்கேயும் திட்டலே, பின்பற்ற கூடாதுன்னு சொல்லுகிறோம்.
நபி தோழர்களே இருந்தால் கூட அதைத்தான் சொல்லி இருப்பார்கள். ஏன்? அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உயிரையே விட்டார்கள். அப்ப நபி தோழர்களை போற்றுகிற, புகழுகிற, அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தாமல் மெச்சுகிற ஒரே ஜமாத் இந்த ஜமாத்து தான். ஆனால் அவர்கள் நபி தோழர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல எது நேர்வழி, எது வழிகேடு? குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற வஹீயின் அடிப்படையில் இருப்பது நேர்வழி. குர்ஆன் ஹதீஸை தாண்டி மூன்றாவது ஒரு அடிப்படைக்கு போனால் அது நேர்வழி இல்லை. இந்த முடிவுக்கு தான் ஒரு மூமின் வர முடியும். இதைத்தான் நாம் பிரச்சாரம் செய்கிறோம். இதை சொல்லும் பொழுதுதான் திசை திருப்புவதற்காக பொய் பிரச்சாரங்களை, நபி தோழர்களை திட்டுகிறோம் என்று வழிகேடர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்த அதே ஆயுதத்தை எடுக்கிறார்கள். அடுத்து என்ன சொல்லுவாங்க? இவங்க இந்த தௌஹீது ஜமாத்து ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்வார்கள். சரி, இது உண்மையா? இதுவும் ஒரு பொய் குற்றச்சாட்டு. எப்படி நபி தோழர்களை திட்டுகிறோம் என்பது ஒரு பொய் குற்றச்சாட்டோ, இமாம்களை நாம் திட்டுகிறோம் என்பது ஒரு பொய் குற்றச்சாட்டோ, அவுலியாக்களை திட்டுகிறோம் என்பது ஒரு பொய் குற்றச்சாட்டோ, ஹதீஸ்களை மறுக்கிறோம் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்களே அதுவும் ஒரு பொய் குற்றச்சாட்டு தான். எப்படி, ஏன் இந்த விமர்சனத்தை முதல்ல வைக்கிறாங்க? அதை நாம பார்ப்பதற்கு முன்னாலே முதலில் ஹதீஸ் மறுப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ் மறுப்பு என்றால், இப்போ நாம ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஹதீஸை நாம ஏற்றுக்கொள்கிறோம்? ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா இதை பார்த்து ஏற்றுக்கொள்கிறோம். குர்ஆன்ல அப்படி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆதாரபூர்வமான குர்ஆன் வசனம், பலவீனமான குர்ஆன் வசனம் எந்த முஸ்லிமாவது அப்படி பார்ப்பார்களா? யாரும் பார்க்க மாட்டோம், எந்த கூட்டமும் பார்க்காது. ஆனா எதில் ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் எதுல பார்க்கிறோம்? ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஆதாரபூர்வமானதை ஏற்றுக்கொள்வோம், பலவீனமானதை விட்டு விடுவோம். இப்போ ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இப்போ இந்த பலவீனமான ஹதீஸை பொறுத்தவரையில நாம விட்டுறோம். அந்த பலவீனத்தை நாம விட்டு விடுகிறோம் என்பதனால் ஹதீஸ் மறுப்பாளர்கள் யாரையாவது பார்த்து சொல்லுவாங்களா? ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் பலவீனமானவராக வருகிறார். அப்படி பலவீனமானவராக வரும் பொழுது அந்த செய்தியை விட்டு விடுகிறோம் என்கின்ற ஒரு காரணத்தினால், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முகநூல்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் அதிகமாக பரவுன ஒரு செய்தி, நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அருகில் அமர்ந்தால் மறுமையினுடைய நினைவு வரும். இப்படி ஒரு செய்தி பரவுனுச்சு. அது பலவீனமான செய்தி. இப்ப இந்த செய்தி நான் பலவீனமானதுன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில் சொல்றேன்? இந்த செய்தியின் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஏற்கத்தக்கவர் அல்ல, அவர் பலவீனமானவர் அப்படின்னு சொல்றேன். இந்த செய்தியை நான் நடைமுறைப்படுத்தலை, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலை. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால ஹதீஸ் மறுப்பு, ஹதீஸை ஏத்துக்காம போறாங்க என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்லணும். எல்லா முஸ்லிம்களுமே இது பலமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ், பலமான ஹதீஸை ஏத்துக்கணும், பலவீனமான ஹதீஸை விட்டுடணும்னு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடியது. அப்ப பலவீனமான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி? குர்ஆனை பொறுத்தவரையிலே அவ்வளவு பாதுகாப்பு அம்சத்தோடு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கடத்தப்பட்டது, உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டது, எழுத்திலே பாதுகாக்கப்பட்டது. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கு அனுமதி தராத காரணத்தினால் பிற்காலத்தில் ஹிஜ்ரி 200 வாக்கில் தான் அது எழுதப்பட்டுச்சு. பின்னாடி கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் அனுமதி தந்ததை வைத்து தான், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்கள் எழுத அனுமதி தரல, கடைசி காலத்தில் தான் அனுமதி தராங்க. இப்போ குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்டது, எழுத்திலையும் பாதுகாக்கப்பட்டது. நபி தோழர்கள் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதில் தொகுக்கிற வேலையைத்தான் செய்தார்கள். அப்ப எழுத்திலையும் பாதுகாக்கப்படுகிறது, உள்ளத்திலையும் பாதுகாக்கப்படுகிறது. தவறான கண்ணோட்டத்தில் குர்ஆனில் இல்லாத கருத்தை
குர்ஆனில் நுழைக்க யாரேனும் கற்பனை செய்தால் கூட, நினைத்தால் கூட, சதி திட்டம் தீட்டினால் கூட யாராலும் நுழைக்க முடியவில்லை. ஏன்னா யாராவது ஒன்று புதுசா ஏதாவது ஒரு அரபி வார்த்தையை சொல்லிட்டு இதுவும் குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னா மனனம் செய்தவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எழுத்திலே வைத்திருந்தவர்கள் கண்டுபிடிக்கிற சூழல் இருந்தது. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு நிலை இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் எழுத வேணான்ட்டாங்க. இன்னும் ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் மனப்பாடம் பண்ண நபித்தோழர்களும் யாரும் கிடையாது. இப்படியே 2ஆம் நூற்றாண்டு வரை போகுது. 2ஆம் நூற்றாண்டுல தான் ஹதீஸ்களை தொகுக்கிற பணியே வருகிறது. அதுவரை எப்படி? எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவருக்கு சொல்லுவேன், அவருக்கு தெரிந்த செய்தியை எனக்கு சொல்லுவார். இப்படித்தான் ஹதீஸ்கள் பரிமாறப்படுது. இதனால என்ன ஏற்பாடு செய்யப்படுதுன்னா, பல பேர் தவறான கருத்துக்களை குர்ஆனில் நுழைக்க முடியாத காரணத்தினால் இந்த ஹதீஸ்களில் நுழைத்தால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் நுழைக்க பார்க்கிறார்கள், நுழைக்கிறார்கள். போற போக்கில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டா குர்ஆனில் மனப்பாடம் ஃபுல் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அதனால குர்ஆனில் கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலை இருந்ததை போல ஹதீஸ்களை எல்லா ஹதீஸ்களையும் மனப்பாடம் பண்ணவங்க இருந்தாங்களா? இல்லை. எல்லா ஹதீஸ்களையும் எழுதி வச்சவங்க இருந்தாங்களா? இல்லை. அதனால என்னன்னா, தவறான செய்திகளை நுழைக்க நினைத்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போகிற போக்கில் இட்டு கட்டிடுறது. மன்னருடைய புகழை, பல மன்னர்கள்லாம் இருந்தாங்கல்ல, மன்னர்களை புகழ்வதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் ஹதீஸ்களை இட்டு கட்டி விடுவது. இது மட்டும் இல்லாம சில மனித பலவீனத்தினால், மனுஷன்ட்டு சில பலவீனம் இருக்கும்ல, மறதி, தவறா விளங்கிக்கிறது, தவறா கேட்டுறது, இந்த பலவீனம்லாம் இருக்குல்ல, இந்த பலவீனத்தினாலையும் ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளை மாற்றி தவறான செய்திகளாக அறிவிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். அப்ப இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த ஹதீஸ்களும் மனனம் செய்யப்பட்டிருந்தால் அந்த மனனத்திலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். மொத்த ஹதீஸ் இந்த இருக்குது, நீ சொல்ற மாதிரி இதுல எதுவும் இல்லை, நீ சொல்ற மாதிரி வார்த்தை இதுல இல்லை, நீ சொல்றது தப்பு, நீ தவறா அறிவிக்கிற அல்லது பொய் சொல்ற, இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இங்கதான் அப்படி ஒரு சூழல் இல்லையே. அதனாலதான் சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதுல ஒண்ணுதான் அறிவிக்கிற ஆட்கள் யார் யாருன்னு பாருங்க. செய்தியை கொண்டு வராங்கல்ல, ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள், அவர்களை யார் யார் என்று பாருங்கள். அவர்கள் நல்லவர்களா, பொய் சொல்லாதவர்களா, நல்ல நினைவாற்றல் உள்ளவர்களா பாருங்கள். பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்றால், நினைவாற்றல் உள்ளவர்கள் என்றால் செய்தியை ஏத்துக்கலாம். நினைவாற்றல் பிரச்சனை இருக்குதுன்னா செய்தியை ஏத்துக்காதீங்க. அவர் பொய் சொல்லி இருக்கலாம் அல்லது தவறுதலா அறிவிச்சிருக்கலாம், அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விதிகள் வகுத்து தரப்படுது. இதை எல்லா முஸ்லிம்களும் ஏத்துக்கிறாங்களா இல்லையா? ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் ஹதீஸ்கள்ல இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் என்று பிரிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒரு தொழுகை தொழுகிறாங்க. இந்த தஸ்பீஹ் தொழுகை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்து வந்திருக்கிறதா? எதுலையுமே இல்லை. பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் இடம்பெறுது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது பலவீனமான செய்தி, இதனால் இந்த தஸ்பீஹ் தொழுகை இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிற காரணத்தினால ஒருத்தர் ஹதீஸ் மறுப்பாளர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அதுதான் ஹதீஸே இல்லையே. பலவீனமா போயிடுச்சுனால அது ஹதீஸ் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடணும் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அவர்களும் சொல்லுவார்கள். சரி, இதை மட்டும்தான் உங்களுடைய இமாம்கள், ஹதீஸ்களை தொகுத்தவர்கள் இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்து போனாங்களா? இன்னொன்னு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? அறிவிப்பாளர்களை பார்ப்பதோடு செய்தியினுடைய கருத்தையும் பாருங்க. செய்தியினுடைய கருத்து இருக்குல்ல, ஹதீஸுடைய கருத்து, அந்த கருத்தையும் கவனிங்க. அந்த கருத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு உகந்ததாக இருந்தால், குர்ஆனுக்கு நெருக்கமாக இருந்தால், ஏனைய ஹதீஸ்களுக்கு நெருக்கமாக இருந்தால் அப்போதுதான் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இஸ்லாத்தின் அடிப்படைக்கோ
குர்ஆனுக்கோ மற்ற ஹதீஸ்களுக்கோ முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. இதையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஹதீஸ் கலைன்னு சொல்றாங்கல்ல. இப்போ பலவீனம்னு முடிவு பண்றது, ஹதீஸ் பலம் பலவீனம்னு முடிவு பண்றது சொன்னோம்ல, அதுக்கு தான் ஹதீஸ் கலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் கலையில அறிவிப்பாளரை மட்டும் பார்த்தா பத்தாது, உனக்கு யாரு ஹதீஸ சொன்னான்னு பார்த்தா மட்டும் பத்தாது, ஹதீஸுனுடைய கருத்தையும் கவனிக்க வேண்டும் என்று அதே விதி அதே ஹதீஸ் கலையில இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சிலதை நாம சொல்லுகிறோம். இந்த விதியை நாம சொல்றதுனால ஹதீஸுனுடைய கருத்தை கவனிக்கணும், அறிவிப்பாளரை கவனிக்கிற மாதிரி கருத்தையும் பார்க்கணும். கருத்து குர்ஆனுக்கு எதிராக இருந்தால் அதை ஹதீஸ்னு சொல்ல முடியாது. கருத்து குர்ஆனுக்கு முரணாக இருந்தால், ஹதீஸுக்கு முரணாக இருந்தால், இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணாக இருந்தால் அதை ஹதீஸ் என்று சொல்ல முடியாது. எப்படி பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெற்றால் அதை ஹதீஸ் என்று சொல்ல முடியாதோ, அதே போல தவறான கருத்துக்கள் இருந்தாலும் அதை ஹதீஸ் என்று சொல்ல முடியாது. பலவீனமான அறிவிப்பாளர்கள் இருந்தால் அது ஹதீஸ் என்று சொல்ல முடியாது என்று எந்த ஹதீஸ்களை சொல்லித் தருகிறதோ அதே ஹதீஸ்களை தான் கருத்து தவறாக இருந்தாலும் அது ஹதீஸ் கிடையாது என்று அதே ஹதீஸ்களை தான் சொல்லித் தருது. இதை சொல்றதுனால நம்மள ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்றாங்கன்னா இவர்கள் யாரையெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லணும்? உதாரணத்துக்கு இவர்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் இமாம்கள். நம்மளும் இமாம்களை கொச்சைப்படுத்தல, நம்மளும் புகழுகிறோம். ஆனா இவர்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த இமாம்களே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள், அவர் தன்னுடைய மௌதுஆத்னு ஒரு புக் எழுதி இருக்கிறார், ஒரு கிதாப். அந்த கிதாப்ல அவர் சொல்லுகிறார், வகத் யகூனுல் இஸ்னாது குல்லுஹு சிகாத். சில நேரத்தில் ஹதீஸுனுடைய அறிவிப்பாளர் தொடர் இருக்குதுல்ல, அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகிற எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவங்களா இருப்பாங்க. ஆனா வயகூனுல் ஹதீஸு மௌதுஅன் அவ் மக்லூபன். ஆனா ஹதீஸ் அந்த செய்தியினுடைய கருத்து எப்படி இருக்கும் தெரியுமா? இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கும். அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சரியா இருப்பாங்க, ஆனா அந்த செய்தியினுடைய கருத்து எப்படி இருக்கும்? இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கும். அப்ப எதையும் கவனிக்கணும். செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரை கவனிச்சா மட்டும் போதாது, கருத்தையும் கவனிக்கணும். அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் கூட தவறான கருத்துக்கள் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தவறான கருத்துக்கள் அறிவிக்கப்பட்ட செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இமாம் இப்னுல் ஜௌசி சொல்லுகிறார். நம் இதே கருத்தை சொல்லக்கூடிய இந்த தௌஹீது ஜமாத்தை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய வேடதாரிகளான சலஃபியாக்கள் இமாம் இப்னுல் ஜௌசியை ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்லுகின்ற துணிவு இருக்கிறதா? அடுத்து பாருங்கள், இமாம் குர்துபி மிக ஒரு பிரபலமான ஒரு இமாம், தஃப்சீர் நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஹதீஸ் கலையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இமாம்களில் ஒருவர். இந்த இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தஃப்சீருல் குர்துபி அவருடைய தஃப்சீர் நூல்ல தான் சொல்றாரு, வல் ஹபரு செய்திங்கிறது, ஹதீஸ்ங்கிறது இதா கான முகாலிஃபன் லி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரணாக இருக்கும் என்றால், ஹதீஸில் இடம்பெற்ற கருத்து எப்படி இருந்தா குர்ஆனுக்கு நேர் முரணாக இருந்தால், லா யஜூசுல் அமலு பிஹி, அதை நீங்க நடைமுறைப்படுத்த கூடாது, அதை வச்சு நீங்க அமல் செய்யக்கூடாது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இமாம் குர்துபி சொல்லுகிறார். இதே கருத்தை சொல்லுகிற இந்த ஜமாத்தை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இமாம் குர்துபியை ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்லுகின்ற துணிவு இருக்கிறதா? அடுத்தது இமாம் அபூபக்கர் சர்ஹசி அவர்கள் தன்னுடைய உசூலு சர்ஹசி என்கின்ற நூலிலே சொல்லுகிறார், இதா கானல் ஹதீசு முகாலிஃபன் லி கிதாபில்லா, ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக இருந்தால், ஃபைன்னஹு லா யகூனு மக்பூலா, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது, வலா ஹுஜ்ஜத்தலில் அமலி பிஹி, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதாரமாக எடுக்க கூடாது. இமாம் அபூபக்கர் சர்ஹசி அவர்கள் தன்னுடைய உசூலு சர்ஹசி நூல்ல சொல்லுகிறார். அப்ப நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இதே கருத்தை சொன்னதுனால
அறிவிப்பாளர் தொடர மட்டும் பத்தாது, செய்தியினுடைய கருத்தையும் பார்க்கணும். செய்தியினுடைய கருத்து குர்ஆனுக்கு ஒத்ததாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு ஒன்றுபடவில்லை என்றால், நேர் முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லுகிற காரணத்தினால இந்த ஜமாத்தை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்வார்கள் என்றால், இந்த இமாம் சர்ஹசி அவர்களையும் ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்ல வேண்டும். இவர் மட்டுமல்ல, இமாம் சுயூத்தி, அதே போல இமாம் ஷாஃபி என்று ஏராளமான இமாம்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்தியில முரண்பாடு வருமா? வராது. குர்ஆனு வஹி இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தினா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாது. முரண்படுற மாதிரி வருதுன்னா, ரெண்டு நேர் எதிராக விளக்கம் கொடுக்காத முடியாத வகையில நேர் எதிர் திசையில இருக்குதுன்னா, இணைத்து விளக்கம் கொடுக்க முடியாத வகையில முரண்பாடாக வருதுன்னா அது ஹதீஸே இல்லை என்று தான் சொல்லணும். ஒரு அறிவிப்பாளர் பலவீனமாக இருந்தால் எப்படி அந்த செய்தியை ஹதீஸ் இல்லை என்று முடிவெடுப்போமோ, அதே போல செய்தியினுடைய கருத்து குர்ஆனுக்கோ இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கோ இன்ன பிற ஹதீஸ்களுக்கோ முரண்பாடாக வரும் என்றால் அந்த செய்தியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஹதீஸ் இல்லை என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டும் என்பதை இவ்வளவு இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இமாம்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை நீங்கள் செவியுற்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு பெயராலேயோ செவியுறுவீங்கன்னு சொல்லலை, என் பெயரால தான் செவியுறுவீங்க. நான் சொன்னேன், நான் செஞ்சேன், இப்படித்தான் நீங்கள் செவியுறுவீர்கள். இப்படி நீங்கள் செவியுறுகின்ற பொழுது அந்த செய்தி எப்படி இருக்கும் தெரியுமா? துன்கிருஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அந்த செய்தியை வெறுத்தால், உங்களுடைய ஈமானிய உணர்வு அதற்கு கட்டுப்பட மறுத்தால், அந்த செய்தி உங்களுடைய ஈமானுக்கு ஒத்து வரல. ரசூலுல்லாஹ் எப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இப்படிலாம் செஞ்சிருப்பாங்க என்று உங்களுடைய உள்ளமே வெறுக்கும் என்றால், ஃபான அபஅதுக்கும் மின்ஹு, நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன், நான் அந்த செய்தியை சொல்லியிருக்க மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்களே, என் பேரால ஒரு செய்தி வருது, அந்த செய்தியினுடைய கருத்து சரியில்லை, ஓ ஈமான் ஏத்துக்க மறுக்குது, அதனால அந்த செய்தியை நீ விடுறீனா கரெக்ட், விட்டுடு, ஏன்னா நான் அந்த செய்தியை சொல்லியிருக்க மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஹதீஸ்களை பாதுகாக்கிற முறையைத்தான் இந்த தௌஹீது ஜமாத் சொல்லுதே தவிர ஒருபோதும் ஹதீஸ்களை மறுக்கவில்லை. ஹதீஸ் மறுப்புனா என்ன? ஹதீஸ்னு ஏத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கின்ற பெண்ணோடு தனிமையில் இருந்தார்கள். அந்த பெண், அந்த சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகத்திற்கு பேன் பார்த்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி கருத்து சரியில்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒழுக்க சீலர், ஒழுக்கத்துக்கு முன்மாதிரி, இப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று தௌஹீத் ஜமாத் சொல்லுது. ஆனா சலஃபியாக்கள் சொல்றாங்களே, அவங்க இந்த செய்தி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறாங்கன்னா இதன் அடிப்படையில் மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு கொடுக்கணும்ல. ஹதீஸை ஏத்துக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அதை தான் செயல்படுத்தணும், மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு கொடுக்கணும். அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்து கொள்ளலாம், ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணுக்கு பேன் பார்த்து விடலாம், ஃபத்வா கொடுக்கணும்ல. அப்ப நடைமுறைக்கு கொண்டு வரல. ஆனா ஹதீஸ்னு ஏத்திருக்கிறாங்கன்னா யார் ஹதீஸ் மறுப்பாளர்கள்? ஒரு அந்நிய ஆணை ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலருந்த சொன்னார்கள், இதை வச்சு ஃபத்வா கொடுக்க முடியுமா? அப்ப ஹதீஸ்னு நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தணுமே, ஃபத்வா கொடுக்கணுமே. உங்களாலேயே அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்களுடைய மனசே சொல்லுது, இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது? அப்படி ஹதீஸ்னு ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தலைன்னா நீங்கள் தான் ஹதீஸ் மறுப்பாளர்கள். அது ஹதீஸ் இல்லை என்று தான் நம்ம சொல்றோம். பலவீனமான ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ, கருத்து சரியில்லாத செய்தியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஹதீஸ்களை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இதை ஹதீஸ் மறுப்பு என்று சொல்வீர்கள் என்றால் எத்தனை இமாம்களை நீங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லணும். இறுதியாக இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்கின்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் தௌஹீது ஜமாத் இல்லை,
ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்கின்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த நவீன சலஃபிகள் என்கின்ற பெயரில் உலா வருகின்ற வழிகேடர்கள் தான். இதை எந்த ஒரு விவாதத்தின் மூலமாகவும் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். இந்த ஜமாத் இந்த ஹதீஸ் மறுப்பாளர்களை, நவீன சலஃபிகளை, அவர்களுடைய வழிகேடுகளை தோலுரித்து காட்டுவதற்கு விவாத மேடையிலே நாங்கள் உங்களை நேருக்கு நேர் சந்திக்க தயார். நீங்கள் தயாரா? ஆனா அதுல என்ன, இப்ப விவாதத்துக்குன்னு வர ஆட்கள் இங்கேயே ஏற்கனவே 1-2 பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு விவாதம்னாலே என்னன்னு தெரியல, விவாதிக்கவும் தெரியல, ஆய்வு திறனும் இல்ல, அடிப்படை ஹதீஸ்களை ஞானம் இல்ல. அது மாதிரி ஆளு வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்களும் விவாதம் பண்ண வரேன்னு வரக்கூடாது. உங்களுடைய அமைப்புல உங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தாயி, ஒரு ஆய்வு திறன் உள்ள தாயி அவர்கள் வருவார்கள் என்றால் இந்த ஜமாத் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய வழிகேடை இந்த மக்கள் மன்றத்திலே போட்டு நிரூபித்து உங்களுடைய இந்த நவீன சலஃபி கொள்கையையும் பொய் பிரச்சாரத்தையும் குழி தோண்டி புதைக்க விவாதத்திற்கு தயாராக இருக்கிறது என்பதை அறைகூவலாக விட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.